இன்றைக்கி வங்கட மீனை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த வங்கட மீன் நம்ம கட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதுக்கு காரணம் என்னன்னா, இதோட தோல் அதில் உள்ள அரம் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மீனோட 2 பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் அந்த தோலோட ஜாயிண்ட் விடும். இல்லைன்னா நம்மளால் அந்த தோலை உரித்து எடுக்க முடியாது. இதை வெட்டுறதே நல்ல ஷார்ப்பான கத்தி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இந்த மீன் வாங்கும்போது கூடுதலும் அந்த மீன்காரங்கள்ட்ட இதை கட் பண்ணி கேட்கணும். அவங்களும் கட் பண்ணி தர்றதுக்கு கொஞ்சம் மடிப்பாங்க. இந்த வால் பக்கம் இருக்குல்ல, அந்த அறம் எல்லாம் நம்ம அந்த தோலை எடுக்கும்போது நம்ம கையெல்லாம் கொஞ்சம் கீச்சு விட்டுரும். இதே மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இதில் தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஃப்ரெஷ் மீன் ஆனதுனால கட் பண்ணதுக்கு முன்னே வழுக்கி ஓடுது. பாருங்க, இதே மாதிரி அந்த 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணலைன்னா நம்மளால் அந்த தோலை எடுக்கவே முடியாது. இந்த ஒரு மீனை பொறுத்த வரைக்கும் கழுத்து பக்கம் இதே மாதிரி கத்திரியோ அல்லது கத்தியோ விட்டு அந்த தோலை கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம உரித்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட தோலை அவ்வளோ ஈஸியாக நம்மளால் உரித்து எடுக்க முடியாது. ரொம்ப திக்காக இருக்கும். இதுதான் அந்த அறம் இருக்கக்கூடிய அந்த பகுதி. வாலில் இருந்து தான் மேலே வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கை பட்டுதுன்னா கையெல்லாம் கீறி விட்டுரும். வங்கட மீன் வாங்கும்போதே அவங்க கட் பண்ணி தருவாங்களான்னு கேட்டு தான் நம்ம வாங்கணும். வீட்டில் எல்லாம் இதை கட் பண்ணது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சின்ன மீனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த அயலைக்க சைஸில் இருக்கும். அது மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெருசுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் எப்படியோ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் கஷ்டப்பட்டு தோலை எடுத்தாச்சு. இனி கட் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி இதுக்கு உள்ளால் இருக்க நடு முள்ளும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் கறிக்கு நம்ம குழம்பு வைக்கும்போது இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்தரைச்சி தான் வைக்கணும். தேங்காய் கொஞ்சமாக போடணும். போட்டு வறுத்தரைச்சி கொஞ்சம் காரசாரமாக வைக்கும்போது வங்கட மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய கத்தி நல்ல ஷார்ப்பாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற மீன்களை மாதிரி இந்த ஒவ்வொரு பக்கமாக பரங்கலத்தி நமக்கு கட் பண்ணதுக்கு முடியாது. என்ன பண்ணணும்னா இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக போடணும். இப்படி ரவுண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறதா இருந்தால் இதை வந்து சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடணும். இதே மாதிரி கட் பண்ணி சின்ன பீஸ் போட்டுறணும். இப்போ எல்லா பீஸும் போட்டாச்சு. எங்கள் ஊர் மார்க்கெட்டில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வரும். ஏன்னா கடற்கரை கிராமங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி துடிக்க தான் வரும். கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து மீன் இந்த வாரம் ஃபுல்லுமே கொஞ்சம் கம்மி. இனி வந்து மீன் பிடிக்கவும் தடை போட்டாச்சு. இப்போ இனி அதிகமாக மீன் வந்து வராது. சின்ன சின்ன மீன்கள் தான் வரும். இந்த மீனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த ஃப்ரெஷ் மீன் வாங்கி குழம்பு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இனி க்ளீன் பண்ணி கழுவி எடுக்க வேண்டியது தான்.